கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சாயங்கால வேளையிலும் உங்களோட எல்லாரோடும் இந்த நேரத்தை செலவிடவும், இந்த ஜெப வேளையில பங்கு பெறவும் கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அதுபோல அருமையா அன்போடு அழைத்த எபனேசர் அண்ணனுக்காகவும் நான் நன்றி சொல்லுகிறேன். வருடங்கள் இத்தனை வருடங்களாக காலம் தவறாது நீங்கள் ஜெபித்து வருவது, தொடர்ந்து ஆண்டவரை தேடுவது மிகவும் சந்தோஷமான ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த செலவிட போகிற கொஞ்ச நேரத்தையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து நடத்துவாராக. அண்ணன் சொன்ன மாதிரி கர்த்தருடைய கிருபையினால தான் இந்த இடத்துல இருக்கிறோம். எப்படி பவுல் சொல்லுகிறார்ல, உங்களிடத்திலே எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறீர்கள், எல்லாம் உங்களிடத்துக்கு கொடுக்கப்பட்டது, இந்த மேலே இருந்து உங்களுக்கு வரம் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி கர்த்தர் கொடுத்த கிருபைகளினாலும் இரக்கங்களினாலும் இம்மட்டும் நாங்க இங்க நடந்து வருவதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த ஜெம்ஸ் மெடிக்கல் மினிஸ்ட்ரி மூலமாக இந்த ஆஸ்பத்திரி ஊழியங்களை செய்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். தொடர்ந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய ஜெபத்திற்காக நன்றி. தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் இன்னும் இதுவரைக்கும் ஒரு திறந்த ஒரு ஓப்பன் டோர்னு சொல்லலாம், அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பீகார் அடுத்த வாரத்துல இங்க எலெக்ஷனும் இருக்குது. அதற்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் இம்மட்டும் ஒரு திறந்த ஒரு வாசலை வைத்திருக்கிறார். காலையில சில நேரங்கள்ல 200, 250 பேர் வரைக்கும் வருவதுண்டு. அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே அவங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு காஸ்பல் கொடுக்குறோம். எந்த விதமான தடங்களும் கிடையாது, எந்த விதமான தடைகளும் கிடையாது, அப்போசிஷன்ஸும் இது வரைக்கும் கிடையாது. ஸோ ஒரு 40, 50 பேர் புதிதாக ஆண்டவரை தெரியாதவர்கள் ஆண்டவரை பற்றி கேட்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். தூரத்துல இருந்து வர்றவங்களும் நாங்க இப்போ ஆயுஷ்மான்ங்கிற ஒரு ஃபெசிலிட்டி ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அதாவது நம்ம புவர் பேஷண்ட்ஸ், அந்த பிபிஎல் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு இலவசமாக ஆபரேஷன் அறுவை சிகிச்சைகள், சிறுநீரக கல் உடைக்கிற அந்த மாதிரி எல்லா அறுவை சிகிச்சைகளையும் செய்வதற்கு ஆண்டவர் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. இது மூலமா அவங்களுக்கு இலவசமாக அவங்களுடைய சுகத்தையும் பெற்றுக்கொள்றாங்க. அதோடு அந்த ஆண்டவர் எவ்வளவு ஒரு ரட்சிப்பை இலவசமாக கொடுத்திருக்கிறார் என்பதையும் அவங்க அறிகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கிறது. ஏன்னா இந்த இடங்களில ரொம்ப ரிலிஜியஸான பீப்புள். இந்த மாதத்தில் மட்டும் பாத்தீங்கன்னா மறுபடியும் நிறைய ஃபெஸ்டிவல். பாதி நேரம் இந்த மக்கள் பார்த்தா அவங்க வந்து உபவாசித்து, நான் கடந்த வாரத்துல ஒரு பையன் வந்திருந்தான். ஒரு 18 வயசு பையன். அவங்க அப்பாவும் ஃபோர்ஸ் பண்ணல, அம்மாவும் ஃபோர்ஸ் பண்ணல. ஆனா 48 மணி நேரம் அந்த விரதம். அவங்களுடைய அந்த சட்டு பூஜான்னு சொல்லுவாங்க. இங்க பீகார், யூபில அவங்களுக்கு தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி நம்ம ஊர் ஃபெஸ்டிவலை காட்டிலும் அந்த சட்டுங்கிற பூஜையை ரொம்ப அதிகமா கொண்டாடுவாங்க. அதற்கு மக்கள் பல பேர் எத்தனையோ நாட்கள் உபவாசம் இருந்து பல காரியங்களை செய்து தங்களை வெறுத்து அப்படியாக கடவுளை பிரியப்படுத்த விரும்புகிறார்கள். அப்படி ஒரு சின்ன பையங்க கூட, பெரிய பையன், வாலிப பையன் எல்லாரும் அப்படி இருக்கிறாங்க. ஆனா உண்மையான தேவன் அவர்களுக்கென்று தன் ஜீவனையை கொடுத்து ஒரு ரட்சிப்பை இலவசமாக கொடுத்திருக்கிறார். அந்த ஒரு செய்தி அவர்களை இன்னும் சென்றடையணும். உண்மைதான், நிறைய பேருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகர் ஆண்டவரைக்குள்ள வருகிறாங்க, சபைகள் கட்டப்படுகிறது, ஜெம்ஸ் மூலமா அநேக சபைகளும் உருவாக்கப்படுகிறது. இன்னும் ஆனால் போக வேண்டிய தூரம் அதிகம். கடந்த நாட்களிலும் ஒரிசால இருந்து ஒரு நர்ஸ், அப்புறம் ஒரு பிசியோதெரபிஸ்ட், ஒரு டாக்டர், இப்படி சொல்லி நம்முடைய குழுவில சேர்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். உங்களுடைய ஜெபத்தின் மூலமாக இன்னும் அதிகமான ஆட்கள் கர்த்தர் தொடர்ந்து கொண்டு வருவதற்காக நீங்க ஜெபம் பண்ணிக்கிங்க. இந்த லூக்காவின் வாழ்க்கை குறித்து பார்க்கும்போது நமக்கு தெரிந்தோம், அவர் ஒரு பிரியமான ஒரு வைத்தியன்னு சொல்லி பவுல் குறிப்பிடுறாரு. நிறைய நேரத்துல பார்த்தா இப்ப மெடிக்கல் அந்த ஊழியங்களுக்காக ஒருவேளை இந்த மிஷினரி மாத்திரம் இல்லாதபடி மெடிக்கலுக்காக நம்ம நிறைய நேரம் ஜெபம் பண்ண வேண்டிய ஒரு அவசியப்படுகிறது. ஏன்னா அந்த கம்பேஷனேட் கேர் அது இல்லாதபடி போயிடுச்சு நிறைய நேரங்கள்ல. இட் ஹஸ் பிகம் லைக் a commercialized ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி. அது இண்டஸ்ட்ரின்னு சொல்ற அளவுக்கு ஒன்று வந்துருச்சு. இந்த ஆஸ்பத்திரி, இந்த கேர் எல்லாமே சபையிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு காரியம், கிறிஸ்தவர்களால நிரூபிக்கப்பட்ட காரியம். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா எப்படி ஆண்டவர் சொல்றாரோ, தேவனுக்கும் உலக பொருளுக்கும் உங்களால் ஊழியம் செய்ய முடியாது, அதுபோல இந்த உலகம், பணம், அநேக காரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மெடிக்கல் ப்ரொஃபஷனுடைய நோபிலிட்டி, அதனுடைய டிரான்ஸ்பரன்சி, அதோடைய பியூரிட்டியை கெடுத்து கொண்டே இருக்கிறது. ஸோ அந்த நம்ம லூக்காவை நினைக்கிற அந்த நாட்கள்ல உங்க பகுதிகளில் இருக்கிற டாக்டரா இருக்கலாம், நர்சஸா இருக்கலாம், ஆஸ்பத்திரிகளா இருக்கலாம், அதுக்காக நம்ம ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். உண்மையோடும் உத்தமத்தோடும் செய்யவும், அது போல ஏழைகளுக்கு இறங்கவும் நம்ம அதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக நம்ம ஜெபம் பண்ணிக்கலாம். சில காரியமாக நம்ம அநேக மிஷன் ஆஸ்பத்திரிகள் நடந்த நம்ம தேசத்துல நிறைய காரியங்கள் மூடப்பட்டிருக்கிறது. 1200 மிஷன் ஹாஸ்பிட்டல் கிட்டத்தட்ட
நம்முடைய இண்டிபெண்டன்ஸ் டைம்ல இருந்த ஆஸ்பத்திரிகள் இப்பொழுது பார்க்க போனா 200லேருந்து 220 ஆஸ்பத்திரிகள் தான் ஓட முடியுது. அதுலயுமே நிறைய ஆஸ்பத்திரிகள் போதிய மருத்துவர்கள் இல்லாதபடி, போதிய வசதிகள் இல்லாதபடி, ஆட்கள் இல்லாதபடி சில நேரங்கள்ல இந்துக்களுக்கு, சில நேரங்கள்ல விற்றுக்கொண்டு அப்படி அந்தபடியாக இருக்கிறது. ஸோ மிஷன் நம்ம மெடிக்கல் காரியத்துக்காகவும் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுபோல மிஷனரி ஆஸ்பத்திரிகளுக்காகவும் ஆண்டவர் இன்னும் அதிகமான ஆட்களை எழுப்பணும்னு சொல்லி ஜெபிக்கலாம். அநேக மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்கிறாங்க, அநேக டாக்டர்ஸ் முடிக்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவருக்காக தங்களை அர்ப்பணிக்கிற கூட்டம் மிகவும் குறைவாக தான் இருக்குது. ஆண்டவர் அப்படியாக இன்னும் அதிகமான ஆட்களை எழுப்புவாராக. கர்த்தர் தாமே தொடர்ந்து இந்த ஊழியங்களை நடத்துவாராக. நாம் வசனத்திலிருந்து சில காரியங்களை பார்ப்பதற்கு முன்பதாக ஒரு 2 நிமிடம் நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இரவு வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவன் நீர். ஆண்டவரே, இந்த நேரத்துல நாங்கள் வெவ்வேறு பகுதிகளில, வெவ்வேறு எங்கள் தேசத்தின் பல கோணைகளிலும், ஆண்டவரே, இன்னும் இந்த உலகத்தின் பல பகுதிகளிலும் இருந்தாலும், ஆண்டவரே, நாங்கள் சேவிக்கிற தேவன் ஒருவர். ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு இடத்திற்கு ஆண்டவரே கன்ஃபைன்டு பண்ணப்பட்ட கடவுள் அல்ல ஆண்டவரே. எல்லா இடத்திலும் கடந்து இருக்கக்கூடிய உம்முடைய பிரசன்னத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வசனம் வல்லமை உள்ளது. அது ஜீவிக்கிற வார்த்தை. உம்முடைய ஆவியானவர் ஆண்டவரே எங்களுக்குள்ள கற்றுத் தரணும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனத்தின் மூலமாக நீர் எங்களோட பேசும் இடைப்படும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஜெபத்திலே நாங்கள் எப்படி ஜெயரெடுத்தோமோ, எங்களுடைய தேவையில்லாத எண்ணங்கள், எங்களுடைய கவலைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் இந்த நேரத்தில் எங்களை விட்டு அகற்றும் அப்பா. ஆண்டவரே, கூர்மையான உம்முடைய வார்த்தை எங்களுக்கு அதிகமாய் கடந்து வரணும்னு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்கு கற்றுத் தரணும்னு ஜெபிக்கிறோம். எங்களுக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தில் நீர் பேசும் ஆண்டவர். அடிமையை மறைங்க, நீங்க வெளிப்படுங்க அப்பா. உங்களுடைய வார்த்தை மாத்திரம் மகிமைப்படட்டும், உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த லூக்கா எழுதின 2 நூல்கள் நமக்கு தெரியும். ஒன்று லூக்காவின் புத்தகம், அடுத்தது அப்போஸ்தலருடைய நடபடிகள். நிறைய நேரங்கள்ல அவர் பவுலோடையும் சேர்ந்து இருக்கிறதுனால, அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் அவர் பார்த்த ஒரு காரியத்தை மிகவும் அழகாக, நேர்த்தியாக குறிப்பிட்டிருக்கிறாரு. அவர் பவுலுடைய வியாதிகள்ல, பல பேருடைய வியாதிகள்ல சுகம் உண்டாக்குறதுக்கு மாத்திரம் இல்லாதபடி, வரலாற்றை அதிகமாக அழகாக குறிப்பிட்டு நமக்கு குடுத்திருக்கிறார். நம்ம வேதத்துல ஒரு பார்க்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நல்ல காரியம் என்னன்னா, எந்த இடத்துலயும் ஒரு ஒளிவு மறைவு இருக்காது. சில காரியங்கள் நாம் கற்றுக்கொண்டு அதை கடைபிடிக்கவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. சில காரியங்கள் நாம் கண்டு அதை கற்றுக்கொண்டு அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிற ஒரு வார்னிங்காவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட 2 குடும்பங்களை குறித்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2வது அதிகாரம் 44, 45. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணி ஆட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். 46 வாசிங்க. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. இங்க நம்ம பார்க்கும்போது மறுபடி ஒரு வருகிற ஒரு காரியம் என்ன என்றால், இந்த ஆதி திருச்சபையின் மக்கள் அவர்களிடத்துல காணப்பட்ட ஒரு மனம். எந்த வேறுபாடு இல்லாதபடி, படித்தவர்கள், படிக்காதவர்கள், செல்வந்தர்கள், வறியவர்கள் அப்படி என்று சொல்லி எந்த பாகுபாடு இல்லாதபடி எல்லாவற்றையும் அவர்கள் ஒரு மனதோட பார்க்கறாங்க. ஒரு மனதோடு பார்க்கிற அந்த ஒரு குணம் இருக்குது. எதையுமே தனியாக, தன்னிச்சையாக, செல்ஃபிஷா அவங்க எதுவுமே செய்யல. அவ்வளவிற்கு உள்ள அந்த பரிசுத்த ஆவியின் ஆளுகைக்கு தங்களை அர்ப்பணித்திருந்தாங்க. ஒரு அட்மைரபிள் ஒரு ஃபெல்லோஷிப். ஏன்னா ஒரு குழுவா நம்ம சேரும் பொழுது, பல குறைகள், நிறைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் பொழுது, சொல்லுவாங்கல்ல பழக பழக பாலும் புளிக்கும்னு சொல்லி. ஸோ நாட்கள் போக போக அநேக காரியங்கள் நமக்குள்ள இடையூறுகள், கசப்புகள் வருவதற்கு நெறைய சான்சஸ் உண்டு. சபைகளுக்குள்ளயும் சரி, சிறு குழுவா இருக்கலாம், பெரிய குழுவா இருக்கலாம். ஏன்னா நமக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்க அந்த சுயம் அப்பப்ப வருவதற்கு வாய்ப்பு உண்டு. நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த சுயத்திற்கு மரித்தவர்களாய் நாம கடந்து செல்லும் பொழுது, இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான எப்படி ஹெவன் ஆன் எர்த்ன்னு சொல்லுவாங்கல்ல, எப்படி பரலோகத்துல எந்த விதமான வேறுபாடும் இருக்காது, பாகுபாடும் இருக்காது. எல்லாமே எல்லாரும் ஒருமனதாய் பொதுவாய் நம்ம இருப்போமோ, அப்படிப்பட்ட ஒரு காரியத்த அவங்க பூமியிலேயே காண்பித்தாங்க. ஒருமனப்பட்டவர்களாய் வசனத்தை தியானிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, அடிக்கடி மீட் பண்றாங்க, ஷேர் பண்றாங்க.
இது ஒரு புறம் இருந்தாலும், நிறைய நேரங்கள்ல சேஞ்ச்டு ஹார்ட் இஸ் நோன் பை த சேஞ்ச்டு வே ஆஃப் டீலிங் த பர்சன் சொல்லுவாங்க. ஒரு மனுஷனுடைய உண்மையான மனம் திரும்புதல் இல்லன்னா மனமாற்றம், அவனுக்கு இருக்கிற அந்த காசு, பணத்த எப்படி ஹேண்டில் பண்றானோ, அதுல தான் அது தெரியும்னு சொல்லி. நம்ம எல்லாருக்கும் தெரியும். சகேயு அவன் ஆண்டவர உள்ள வந்த உடனே, ஆண்டவர் எதுவுமே சொல்லல. ஆனாலும் உடனே அவனுக்குள்ள அந்த மாற்றம் வந்துச்சு. யாருக்கெல்லாம் நான் வந்து ஏமாத்திருக்கிறேனோ உடனே குடுத்துருவேன். நாலத்தனையா திருப்பி குடுத்துருவேன். ஏழைகளுக்கு விற்று கொடுப்பேன். அந்த ஒரு மனமாற்றம் வருது. அதுதான் உண்மையான ஒரு மாற்றம். ஹவ் வி ஹேண்டில் மனி. ஏன்னா தேவனுக்கும், உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய ஒருவனும் கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. யூ கேனாட் சர்வ் போத் மனி அண்ட் காட். இங்க அந்த ஒரு பெரிய ஒரு மாற்றத்த நம்ம பார்க்க முடியும். அவங்க என்ன சொல்றாங்க? அப்ப 45வது வசனத்துல, காணியாட்சிகளையும், ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். என்ன ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். பெரிய ஒரு குணம். தேவையுள்ள மக்களுக்காக தங்களையே கொடுத்து அவர்கள ஷேர் பண்ணுறதற்கு அவங்க முன் வந்தாங்க. இந்த வசனத்துல மாத்திரம் இல்ல. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 4வது அதிகாரத்தையும் எடுத்துக்கங்க. 4வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கலாம். நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. இப்படிப்பட்ட ஒரு ஆரம்பம் அந்த 2வது அதிகாரத்துல இருந்தது. பல நாட்களாக அந்த கன்டின்யூ ஆயிட்டே இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு குளோரியஸ் பிகினிங் இருக்கிற சர்ச்சுக்குள்ள, அங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒரு காரியம் என்ன வருதுன்னா, சத்ரு பிசாசானவன் கொண்டு வருகிற 2 டாக்டிக்ஸ். எந்த ஆண்டவருடைய பிள்ளைகளும் சேர்ந்து ஒர்க் பண்ணும் பொழுது, ஒன்னஸா இருக்கும்போது அங்க கர்த்தருடைய மகிமையும், கர்த்தருடைய ஆவியின் கிரியையும் கண்டிப்பா பலமாக இருக்கும். அதை அணைத்து போடுவதற்கு சத்ரு கிரியை செய்கிற 2 காரியங்கள். ஒண்ணு வந்து டிவிஷன், பிரிவினைகள். ஒருவருக்கொருவர் குறைகளை சொல்லி, ஒருவருக்கு விரோதமாக சொல்லி, 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 சொல்லி அப்படி ஒரு பிட்டர்னஸ், ஆங்கர், அன்ஃபர்கிவ்னஸ் கொண்டு வருது. இன்னொரு காரியம் கரப்ஷன். இந்த 2 காரியமும் கொஞ்சம் கொஞ்சமா சர்ச்சுக்குள்ள வர்றத நம்ம பார்க்க முடியும். இதே அதிகாரம் 4வது அதிகாரம் 36, 37 வசனம் வாசிங்க. 36, 37. சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறு பேர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். இங்கே ஒரு தனிப்பட்ட நபரையும் பத்தி குடுக்கப்பட்டிருக்குது. ஆறுதலின் மகன் சொல்லி அந்த பர்னபா செய்கிற ஒரு காரியத்தை இங்க குடுக்கப்பட்டிருக்குது. இப்படி ஆசீர்வாதமா போயிட்டு இருக்க இந்த ஃபெல்லோஷிப்ல என்ன ஒரு மாற்றம் வருது? அத நம்ம அடுத்த அதிகாரத்துல நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அனனியா, சப்பீராளுடைய வாழ்க்கையில எப்படியாக ஒரு ஒரு பெரிய ஒரு தாக்குதல், அவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பாதிப்பு வந்தது நம்ம எல்லாரும் அறிவோம். அனனியா, சப்பீராள் நம்ம எப்படி இருக்கக்கூடாதுங்கிற ஒரு குடும்பத்திற்கு ஒரு அடையாளமா இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்றாங்கன்னு நம்ம பார்க்கிறோம்னா, 5வது அதிகாரம் 1வது வசனத்த வாசிக்கலாம். அனனியா என்னும் பெயருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். இதுல நம்ம பார்க்கிறது, எப்படி ஒரு பர்னபா பல பேர் செய்யும் பொழுது, அத பார்த்துட்டு இருக்கிற அனனியாவுக்குள்ள மனசுக்குள்ள ஒண்ணு வருது. நாமளும் இப்படி செஞ்சுருவோம். இவருடைய நோக்கம் என்னவா இருந்தது நமக்கு பார்த்தோம்னா, எல்லாரும் செய்றாங்க. எல்லாரும் செய்யும் பொழுது கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணப்பட்டிருப்பாங்க. ஒருவேளை இப்ப நம்ம சில இடங்கள்ல நம்ம சவுத்ல பார்த்தோம்னா, யாரு என்ன குடுத்தாங்க அப்படின்லாம் நம்ம எழுதி வச்சிருப்பாங்க. ஒரு பெஞ்ச்ல கூட குடுத்து வச்சிருப்பாங்க. அந்த மாரி இருந்திருக்கும்னு தோணல. பட் இருந்தாலும், அந்த சொசைட்டில இப்படி குடுக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்சிருந்திருக்கும். அந்த பர்னபா என்ன செய்றாரோ, அதையே பார்த்து இந்த அனனியா, சப்பீராள் அவங்களும் செய்ய முற்படுறாங்க. இவங்களுக்குன்னு குடுக்கப்பட்ட அழைப்பு, இவங்களுக்குன்னு குடுக்கப்பட்ட உந்துதல், மற்றவர்களை பார்த்து வந்தது மாதிரி ஒரு பர்ப்பஸ். இன்னொருத்தன் என்ன செய்றான்? அவங்களுக்குள்ள ஒரு கம்பேரிசன். அவர்கள் செய்யும்போது நம்மளும் அத செய்வோம். சில நேரங்கள்ல நாம் தனித்து நம்முடைய ஒரே ஓட்டத்துல, நம் கிறிஸ்தவ ஓட்டத்துல நாம் ஓடிக்கொண்டிருந்தாலும், ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, ஒரு சபையில எப்படி பலபல சரீரத்தின் அவயவங்கள் பலபல காரியங்களையும், கிரியைகளையும் செய்யுதோ, அதே மாதிரி நமக்குன்னு ஒவ்வொருவருக்கும் தனித்தனி கிரியைகளையும், தனித்தனி வரங்களையும் ஆண்டவர் குடுத்திருக்கிறார். சில பேருக்கு பாடலாம், சில பேருக்கு பிரசங்கம் பண்ணலாம், சில பேருக்கு பின்னாடி இருந்து அதிகமான காரியங்களை செய்யலாம். ஒவ்வொருவருக்கும் அந்த கொடுக்கப்பட்ட தாளந்துகளை முற்படுத்தி தான் ஆண்டவர் வந்து நம்மிடத்துல கணக்கு கேட்கிறாரு. அத கொண்டு தான் நம்ம ஆண்டவருக்கன்று நம்ம பிரயோஜனப்படுகிறோம். நாம் அடுத்த ஆள கம்பேர் பண்ணும் பொழுது, அது நமக்கு மாத்திரம் அழிவா இருக்காதபடி மற்றவர்களுக்கும்.
பேதுருவும் யோவானையும் நமக்கு தெரியும். ஆண்டவருக்கு மிகவும் நெருங்கின அந்த சீஷர்களா இருந்த போதுமே பேதுரு என்ன சொல்றாரு, யோவானை காண்பித்து, ஆண்டவரே இவனுடைய காரியம் என்னவா இருக்கும்னு சொல்லி. அது நம்முடைய மனித இயல்பு. மனித ஒரு காரியம் இன்னொருத்தருக்கு என்ன நடக்குது, அதே இது நமக்கு நடக்குதா? பட் ஆண்டவர் நமக்கு தெளிவா சொல்லுகிற ஒரு காரியம். எபிரேயர் நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடே ஓடக்கடவோம். இங்க நம்ம பார்க்கிறோம். நமக்கு தெரியும் இந்த 11வது அதிகாரத்துல எத்தனை கர்த்தருடைய பரிசுத்தவான்களை பறித்துக் கொள்ள சொல்லப்பட்டிருக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொருவரை குறித்தும் அவர்கள் எப்படியாக ஆண்டவருக்கென்று எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளா இருந்தார்கள்ன்னு சொல்லப்பட்டிருக்குது. குறிப்பா நோவா, அவருக்குன்னு ஒரு அழைப்பு. ஆபிரகாமுக்குன்னா வேற. மோசே ஆண்டவர் அவர் ஆண்டவருடைய மக்களை அழைத்து செல்ல ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்ட என்று ஒவ்வொருவருக்கும் வேற வேற காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. அதுதான் இவர் 12வது அதிகாரத்துல சம்மரைஸ் பண்றாரு. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, இதெல்லாம் விட்டுருங்க. ஆனா யாரை நோக்கி நம்ம ஓடணும்னு சொல்லப்பட்டிருக்குது? விசுவாசத்தை துவக்குறவரும், முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். நமக்கென்று ஆண்டவர் ஒரு பர்ப்பஸ் வச்சிருக்கிறார். ஒவ்வொருவருக்கும். சிறுவர்களோ, பெரியவர்களோ, எப்படி சங்கீதக்காரன் சொல்லுகிறாருல்ல, ஒவ்வொரு நாளும் உருவாவதற்கு முன்னே ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார்ன்னு. அது மாரி எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனத்துல நாம பார்க்கிறோம். நற்கிரியைகளை செய்யும்படி உலக தோற்றத்திற்கு முன்னமே நாம் அழைக்கப்பட்டவர்கள்ன்னு சொல்லி. ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நாம என்னவா இருக்கணும், என்னவா செய்யணும், என்னவா அவருக்கு பயன்படணும்னு சொல்லி ஆண்டவர் ஒரு பர்ப்பஸ் வச்சிருக்கிறவரா இருக்கிறார். நாம் அதை விட்டு விட்டவர்களாக வேற யாரையும் கம்பேர் பண்ணவோ, நமக்கென்று தோன்றுகிற காரியங்களை செய்யவோ அல்ல. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். சில நேரங்கள்ல நமக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற ஓட்டம், அது வெளியில தெரியறதா இருக்கலாம். எல்லாரும் அப்ரிஷியேட் பண்றதா இருக்கலாம். இல்லன்னா ஒரு தனிமையா இருக்கலாம். யாரும் தெரியாத ஒரு காரியத்த நம்ம செஞ்சுட்டு இருக்கலாம். ஆனா அதையும் பார்க்கிற ஒரு ஆண்டவர் உண்டு. அந்த ஒரு விசுவாசத்தோட, பொறுமையோட நம்ம ஓடணும். ஆனா இங்க நம்ம பார்க்கிறது என்னன்னா, அனனியாவும், சப்பீராலும் பர்னபாவ பார்க்குறாங்க. சரி நம்மளும் செய்வோம்னு செய்றாங்க. ஆனா அதையும் அவங்களால முழுவதா செய்ய முடியல. அதுல தோற்று போறாங்க. இது ஒரு கப்பல், ஒரு குடும்பமா இருந்தா, இன்னொரு குடும்பம் குறித்து நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 18வது அதிகாரம் 2வது வசனம். நான் வாசிக்கிறேன். யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிலவுதி ராயன் கட்டளையிட்டபடியினாலே, இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய ஆக்கில்லா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும், அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாளையும் அங்கே கண்டு அவர்களிடத்திற்கு போனான். இது ஒரு பெரிய ஒரு ஃபேமஸ் கப்பல். இவங்களுடைய பேர் எப்பயுமே பார்த்தா 2 பேரும் சேர்ந்து தான் வருது. ஒவ்வொரு இடத்துலயும் குறிக்கப்படும் அவங்க 2 பேரும் குடும்பமா செய்றாங்க. எப்படி அனனியா, சப்பீராள் குடும்பமா செய்றாங்க. அனனியா செய்றது சப்பீராளுக்கு மறைக்கல. அதே மாரி ஆக்கிலானும், பிரிஸ்கில்லாளும் அந்த மாரி ஆண்டவருக்கென்று அ எ பெரிய ஒரு கஷ்டத்தின் மத்தியில அவங்க தெரிந்து கொள்ளப்படுறாங்க. கிலவுதி ராயன் அவங்கள வந்து பான்டியஸ் அந்த அதுலருந்து விரட்டி கொரிந்துக்கு வராங்க. கொரிந்துல தான் வந்து அவங்க அப்போஸ்தலனாகிய பவுலோட சேர்றாங்க. பவுலோட சேர்ந்து எபேசு பட்டணத்துக்கு போறாங்க. எபேசுல இருந்து பவுல் வேற இடத்துக்கு போம்போது, அவங்க அவர பின்பற்றியே இருக்கல. எபேசுல அங்க தங்குறாங்க. அங்க ஒரு ஹோம் சர்ச் எஸ்டாப்லிஷ் பண்றாங்க. அவங்க வீட்லயே ஒரு சபைய கட்டுறாங்க. அத நம்ம எங்க பார்க்க முடியும்னா 1 கொரிந்தியர் வாசிக்க வேண்டாம். 1 கொரிந்தியர் 16, 19ல சொல்லப்பட்டிருக்குது. அவங்க வீட்டுல கூடுகிற அந்த சபையை குறித்துன்னு சொல்லி பவுல் எழுதுகிறாரு. சோ அவங்களுக்குன்னு அழைக்கப்பட்ட அழைப்ப அவங்க அறிந்து, அதன்படி நடக்க தங்களை ஒப்புக் கொடுத்துக் கொண்ட ஒரு குடும்பம். நமக்கும் ஒரு பெரிய ஒரு லெசன். ஆண்டவர் நமக்குன்னு வைத்திருக்கிற ஓட்டத்தை, நமக்குன்னு வைத்திருக்கிற பொறுப்பை, நாம் சந்தோஷத்தோடே, பொறுமையோடே ஓடி முடித்தால், அது ஆண்டவருக்கு கனத்தையும், மகிமையும் கொண்டு வரும். இன்னொரு காரியம் இந்த அனனியா, சப்பீராள் செய்த ஒரு காரியம். 2வது வசனத்த வாசிக்கலாம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 5வது அதிகாரம் 2வது வசனம். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து, ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். வெளியில பார்க்கும்போது என்ன ஒரு தாழ்மை. அந்த நாட்கள்ல அவங்க வந்து பணத்துக்கு அவ்வளவுதான் மரியாதை குடுத்திருந்தாங்க. பணத்த நம்ம வந்து தலையில வச்சா பணம் நமக்கு ராஜாவாயிரும். அது சொல்றபடி நம்ம செய்றதாயிரும். ஆனா பணம் வந்து ஆண்டவருக்கென்று பயன்படக்கூடிய ஒரு காரியம். அத வைக்க வேண்டிய இடத்துல அவங்க வச்சாங்க.
அதெல்லாம் வெளிப்புறமாக நல்லதாக செய்தாலும், உள்ளான ஒரு மனுஷனத்துல அவனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்ல. நெறைய நேரங்கள்ல வெளியான ஒரு மாற்றம், வெளியதான ஒரு காரியத்த ஈஸியா நம்ம செஞ்சிடலாம். ஒரு சடங்காச்சாரம், ஒரு காரியம், ஒரு செய்யணும், மற்றவங்க பார்க்குறாங்கங்கிறதுனால. ஆனா உள்ளான ஒரு மாற்றத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் குடுக்கிற காரியத்த காட்டிலும் ஆண்டவர் பார்க்கிறது நம்முடைய உள்ளத்தை. நம்ம அறிந்திருக்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள். ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து, உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய், முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாகி, பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. நம்ம குடுக்கிற காரியத்துல ஆண்டவர் பிரியப்படுறதை காட்டிலும், நம்மை ஆண்டவருக்கு முதலிடம் குடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறாரு. அந்த ஒரு மனமாற்றம் இருக்கும் பொழுதுதான் நம்முடைய குடுக்கப்படுகிற அந்த காணிக்கையும் அங்கீகரிக்கப்படுகிறது. அது ஒருவேளை கசப்புணர்வா இருக்கலாம். ஆ ஒருவேளை நமக்கு இன்னொருத்தர் கூட அன்ஃபர்கிவிங் நம்ம அவங்க செஞ்ச காரியம் நம்மளால மறக்க முடியாம இருக்கலாம். இல்ல மன்னிக்க முடியாம இருக்கலாம். அந்த காரியத்த நம்ம முதல்ல மன்னித்து, அவர்கள மறந்து, அவர்கள ஒருமனப்படணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. நம்ம குடுக்கிற காணிக்கையிலயோ, நம்ம வெளிப்புறமா செய்யற காரியத்திலயோ ஆண்டவர் பிரியப்படுகிறவர் அல்ல. நம்முடைய ஜெபமா இருக்கலாம். 6ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம் மத்தேயுல என்ன சொல்றாரு? நம்ம வெளிப்புறமான ஒரு ஜெபத்தை அல்ல. ஆண்டவர் பார்க்கிறது அந்தரங்கத்துல உள்ள பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்ப வெளியரங்கமாய் உனக்கு பதில் அளிப்பார். அது உபவாசம் பண்றதா இருக்கட்டும். அது அந்தரங்கமா இருக்கட்டும். வெளிய மனுஷர்களால புகழப்படுறதுக்காக அல்ல. வெளிய மனுஷங்க பார்க்கறதுக்காக நம்ம செய்யும் பொழுது, அதோடைய ஆண்டவர பிரியப்படுத்துற ஒரு காரியம் இல்ல. இவங்க அதுதான் பண்ணாங்க. மனுஷரை பிரியப்படுகிறது முக்கியம்னு சொல்லி இவங்க யோசித்தாங்க. ஒரு வசனத்த வாசிப்போம். கலாத்தியர் 1வது அதிகாரம் 10வது வசனம். இப்பொழுது நான் நான் வாசிக்கிறேன். மனுஷரையா, தேவனையா, யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால், நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. மனுஷனுடைய பிரியம், மனுஷனுக்கு பிரியமா இருக்கிறது, மனுஷனால அப்ரிஷியேட் பண்ணப்படுகிறது எல்லாருக்கும் ஒரு காரியம். ஒரு சிறு பிள்ளையா இருந்தாலும், அது செய்றது அவங்க அப்பா, அம்மா சந்தோஷப்படுறாங்களா? இல்ல அவங்க டீச்சர் சந்தோஷப்படுறாங்களா? அவங்க ஃபிரெண்ட்ஸ் பியர் பிரஷர்ன்னு சொல்லுவாங்கல்ல. அநேக வாலிப பிள்ளைகள் வழி விலகி போறதுக்கு அந்த பியர் பிரஷர். என்னோட ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் செய்றாங்களே! நானும் செய்யணுமே! அவங்களுடைய பிரஷர்னால கெட்டு போறது. சோ இந்த ஒரு காரியம் மனுஷனை பிரியப்படுத்துறதற்கா? இல்லன்னா ஆண்டவரை பிரியப்படுத்துகிறதற்கா? ஒவ்வொரு காரியத்திலயும் நம்ம வி ஹேவ் டூ காட் சர்ச்சஸ் த மோட்டிவ்ஸ் ஆஃப் அவர் தாட்ஸ். நம்ம என்ன செய்றோங்கிறத காட்டிலும், வாட் இஸ் அவர் டூயிங் நம்ம என்ன செய்றோங்கிறத காட்டிலும், வாட் இஸ் அவர் பீயிங் நம்ம உள்ளான இருதயத்துல என்ன நோக்கம் இருக்குங்கிறத ஆண்டவர் பார்க்கிறார். சின்ன சின்ன காரியத்திலயும் ஆண்டவர பிரியப்படுத்த நம்ம படித்துக் கொண்டான. எப்படி ஒரு யோசேப்பு யாருமே பார்க்கலனாலும் அவன் தெரியும். அவ சொல்றா யாருமே இல்லன்னு. ஆனா ஹி நோஸ் தட் தேர் இஸ் காட். அது 3 பெர்சன் ஹூ இஸ் ஆல்வேஸ் பிரசன்ட். அந்த ஒரு பயம் இருந்ததுனால தான் அவன் அப்பேற்பட்ட பாவத்திலும் விழாதபடி தன்னை காத்துக்கொண்டான். நம்முடைய இவங்களுடைய அனனியா சப்பீரோட வாழ்க்கை அடுத்தவங்கள பிரியப்படுத்துறது, அடுத்தவங்களுக்கு ஒரு இப்படியாக சொல்லி தங்களே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா ஆக்கில்லாலும் பிரிஸ்சில்லாலும் வாழ்க்கைய பார்த்தோம்னா, அவங்க பெரிய ஒரு கஷ்டத்துல இருந்து வந்தவங்க. எப்படின்னா, அவங்களுடைய உடைமைகள், அவங்களுடைய எல்லா காரியங்களையும் அங்க இழந்துட்டாங்க. அந்த உபத்திரவத்தின் மூலமா வர்றாங்க. வந்தப்போவும் அவங்க எப்பயுமே தே வர் ஓப்பன் டூ இன்வைட் அண்ட் கெட் நியூ பீப்பிள். பவுல் அங்க வராரு, உடனே சேர்த்துக்கிறாங்க. சில நேரம் நம்ம தனியா இருக்கணும் அப்படிங்கிறது வி ஆர் நாட் ஐலேண்ட்ஸ் இன் த சர்ச் ஆஃப் காட். நம்ம தனித்தனி தீவுகளா ஆண்டவர் நம்மள அழைக்கல. இப்படிப்பட்ட கூடுகை ஏன் முக்கியம்னா ரொம்பவே முக்கியம். அதுதான் நம்ம ஒருத்தரை ஒருத்தர் உந்தி தள்ளுவதற்கு ஏதுவா இருக்கிறது. எபிரேயர்ல வாசிக்கிறோம். இந்த நாட்கள் கொடிதாய் கடைசி நாட்கள்ல ஒருத்தரை ஒருத்தர் என்கரேஜ் பண்ணுங்க. டு நாட் ஸ்டாப் மீட்டிங் டுகெதர் அப்படின்னு சொல்லி பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம். நம்ம மேலும் மேலும் சேர்ந்து ஒருமனப்படும் பொழுது, காரியங்களை இது பண்ணும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் என்கரேஜ்மெண்டா இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மள உந்தி தள்ளுகிறதா இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் ஆக்கிலாலும் பிரிஸ்சில்லாலும் பண்ணாங்க. கடைசியா ஒரு காரியம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 5வது அதிகாரம் 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் வாசிங்க. 4வது வசனத்த. அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாய் இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதின் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை ம். கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று.
இப்போ இந்த 3வது வசனத்தையும் நாம் பார்க்கும்போது, "நீ நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து, பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன?" அப்படி கேட்கிறார். பேதுருவுக்கு ஆண்டவருடைய ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். ஒண்ணு அவங்களுக்கு குடுக்கறதுலயும் பாதி மறைச்சு வச்சாங்க. ஆனா, ஃபுல்லா குடுத்த மாரி வெளியில காண்பிக்கணும்னு நெனைக்கிறாங்க. இதுல என்ன முதல்ல நான் யோசித்தேன். அவங்களுடையது தானே குடுக்குறாங்க. அது கொஞ்சமா இருந்தாலும் குடுக்குறாங்களேன்னு. ஆனா, அதோட பின்னணியத்த பார்க்கும் பொழுது பொருத்தனை பண்றாங்க. பொருத்தனை பண்றாங்க. ஆனா, அதுல உள்ள முழுசையும் அவங்க குடுக்கல. நம்ம பிரசங்கிய வாசிக்கலாம். பிரசங்கியில ஒரு வசனம். பிரசங்கி 5வது அதிகாரம் 4லிருந்து 6வது வசனம் வாசிங்க சிஸ்டர். பிரசங்கி நீ 5வது தேவனுக்கு அதிகாரம். நீ அ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால், அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதைப் பார்க்கிலும், நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே. அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபங்கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானேன். நாம் ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கிறது நல்லது தான். ஒரு ஜிம் எலியட்ங்கிற ஒரு தேவ மனிதர் இப்படியாக சொல்லியிருந்தாரு. அநேகர் அ தங்கள ஆண்டவருக்கென்று, ஊழியத்திற்கென்று அர்ப்பணிக்கிறாங்க. ஆனா, அதுல 98% பேர் அதுல தங்கள ஈடுபடுத்திக் கொள்றதில்ல. சமீபத்தில என்னோட சொந்தக்கார ஒரு பையன், அவன் நடந்த ஒரு காரியம். அவன் ஒரு 18 வயசு இருக்கும் பொழுது ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் ஆயி, அவனுக்கு வந்து அந்த பிரெயின் எல்லாம் ப்ளீட் ஆயி, கோமால இருந்து ஒரு 4, 5 நாள் கோமால இருந்து, மிகவும் அபாயகரமான சிச்சுவேஷன்ல இருந்து உயிர் பெற்று வந்தான். அப்ப அவங்க அம்மா பண்ண ஒரு பொருத்தனை, அவன வந்து நானு ஆண்டவருக்கென்று படித்து ஊழியத்துக்கு அனுப்புவோன்னு சொல்லி. 5 நாள் இருந்தான், 10 நாள் இருந்தான். 15 நாள் கழித்து அவன் நன்றா சரியாகி வீட்டுக்கு வந்தான். தன்னுடைய சுகவீனம், பலவீனம் எல்லாம் மாறுன பிறகு படிக்க ஆரம்பிச்சு, இப்ப ஃபேமிலி ஆயி ஒரு வேலையிலயும் வந்துட்டான். இப்பொழுது அந்த ஆண்டவருக்குன்னு அர்ப்பணித்த காரியமோ, எதுவுமே அவங்களுக்கு முழுசும் மறந்துருச்சு. இது ஒரு காரியம் இல்ல. நீங்களும் கேள்விப்பட்டிருக்கலாம். யாரையும் நம்ம குற்றப்படுத்துறதுக்கோ, இல்ல யாரையும் நம்ம ஜட்ஜ் பண்றதுக்கு நம்ம யாரும் உரிமை இல்ல. ஆனாலும் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம பார்க்க கிடைக்கிறது. அது ஆண்டவருக்கு விசனமான காரியமா இருக்குது. நம்ம பொருத்தனை பண்ணிட்டோம். நம்மையே ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறதுக்கோ, நம்மள பண்ணும் பொழுது கண்டிப்பா எப்படி பேதுரு கேட்கும்போது சொல்றாரு, நூறத்தனையான ஆசீர்வாதங்கள குடுக்க தான் செய்றார். நம்ம ஆண்டவருக்கு குடுத்து யாருமே இழந்ததே கிடையாது. அது சிறு காரியமோ, பெரிய காரியமோ, நம்ம மனமும் வந்து குடுக்கும் பொழுது ஆண்டவர் அந்த காரியத்தில பிரியப்படுகிறார். இங்கே பார்த்த இன்னொரு காரியம், அனனியா, சப்பீராள் பொய் சொல்வதற்கு தங்களை விற்று போட்டார்கள்ன்னு சொல்லி. அ இந்த டிசெப்ஷன். கடைசி நாட்கள்ல ஒரு காரியம் என்னன்னா, பொய். 2 தனையான வாழ்க்கை. வெளிய ஒன்று, உள்ளே ஒன்று. வெளிய ஒரு காரியம், உள்ள ஒரு காரியம். இது மிகவும் எளிதா செய்ற ஒரு காரியமா ஆகிவிட்டது. ஆண்டவர் வந்து நம்ம அ எச்சரிக்கிறார் கடைசி நாட்கள்ல. இப்படிப்பட்ட 2 தனையான 2 வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. ஹிப்போக்ரட்டிக்கல் லைஃப். நம்முடைய வாழ்க்கையில உள்ளான இருதயம் நாளுக்கு நாள் நம்ம ஆண்டவரைப் போல மனம் திரும்பி மறுரூபமாயிட்டே இருக்கணும். நம்மள அழைத்த தேவனுடைய நோக்கம் அதுதான். ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படணும். ஒருவேளை பல வருஷங்கள் நம்ம ஆண்டவர பின்பற்றுவதா இருக்கலாம். பல ஜெனரேஷன்ஸா இருக்கலாம். ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் நம்ம பார்க்கும் பொழுது 2 வருஷம், 3 வருஷத்துக்கு முன்னாடி காட்டிலும் நம்முடைய கோபங்கள் குறைஞ்சிருக்குதா? நம்முடைய பெருமைகள் குறைஞ்சிருக்குதா? நம்ம தாழ்மையில வளர்ந்திருக்கிறோமா? ஆண்டவர் குடுக்கிறதுல வளர்ந்திருக்கிறோமா? ஆண்டவர பிரியப்படுத்துறதுல வளர்ந்திருக்கோமா? இந்த ஆக்கிலாலும், பிரிஸ்கில்லாலும் பார்த்தோம்னா, அவங்க எந்த இடத்துல போனாலும் ஆண்டவருக்கென்று தங்களை முழுவதுமாக அர்ப்பணித்தாங்க. எபேசுல ஒரு சபைய ரன் பண்றாங்க. அங்க இருந்து மறுபடியும் அப்பல்லோவ பார்க்குறாங்க. அப்பல்லோ வரும்பொழுது உண்மை. அவருடைய பேச்சுல அவர் வந்து ஞானஸ்நானம் யோவானுடைய ஞானஸ்நானத்த அறிந்திருந்தாரு. ஆனா உண்மையான ஞானஸ்நானத்த அறியல. உடனே அவங்கள வெட்கப்படுத்தல. எல்லாருக்கும் மத்தியில "உனக்கு இது கூட தெரியலையா?" அப்படி சொல்லல. என்ன பண்றாங்க? இன்வைட் பண்றாங்க. வீட்டுக்கு இன்வைட் பண்ணி தே ஆர் டீச்சிங் த ட்ரூத். நெறைய நேரங்கள்ல உண்மை எது, பொய் எதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு பொய்கள் இந்த ஊடகங்கள் மூலமா, மீடியா மூலமா பரப்பப்படுது. உண்மையான தேவனுடைய உண்மையான செய்திய கேட்க முடியாதபடி மக்களுடைய காதுகள், கண்கள் மறைக்கப்படுது. நாம ஜெபிக்கிறோம். ஏன்னா, இந்த உலகத்தின் அதிபதி அவன் வந்து பொய்யனும், பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். பல காரியங்கள பொய்களா அ நடத்திட்டு இருக்கிறான் இந்த உலகத்துல. நாம் உண்மைய நம்ம பேசுறது மாத்திரம் இல்ல, உண்மையா நம்ம இருக்கவும் ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய பணத்த டிரான்சாக்ஷனா இருக்கலாம்.
ஒருவரை குறித்த உறவுகளா இருக்கலாம். அதுல உண்மையும், சுத்தமும், பரிசுத்தத்தையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எப்படி இந்த குடும்ப நாட்கள்ல, குடும்ப இந்த மெடிடேஷன்ல ஒரு அ குடும்பம் நம்ம பின்பற்றக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு பெரிய அழிவு. அந்த மூலமா அந்த ஹோல் சர்ச் வேர் ஷாக்ட் அண்ட் தே வர் ரியலி ஷேட்டர்ட். பிகாஸ் ஆஃப் சச் அ சேட் இவென்ட் இன் ஒரு ஏர்லி சர்ச்ல வந்து ஒரு ஆபத்து. இந்த கரப்ஷன் எல்லா இடத்துலயும், எங்கேயும் நமக்குள்ளயும், நம்ம குடும்பங்கள்லயும் கொஞ்சம் கொஞ்சமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம அதனால தான் ஒவ்வொரு நாளிலும் நம்மை நாமே ஆராய்ந்தவர்களாய், நம்மை நாமே ஆராய்ந்தால் நாம் தண்டிக்கப்படுவதிலிருந்து நம்ம பாதுகாக்கப்படுவோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட கிருபைகளை தருவாராக. ஆக்கிலாலும், பிரிஸ்கில்லாளையும் போல கம் வாட் மே, என்னவா இருக்கட்டும். எனக்கு பெரிய ஐ தோ ஐ டிட் நாட் கெட் எனிதிங், தோ நன் கோ வித் மீ அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவோம்ல. அதாவது இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கேன் நான். ஒருவேளை யாருமே கூட வரலனாலும், ஐ வில் நெவர் லீவ் ஜீசஸ். கடைசி வரைக்கும். ஒருவேளை பேதுரு நெறைய கன்ஃபெஸ் பண்ணாரு. ஆண்டவரே, சிலுவையில எல்லாரும் ஓடுனாலும் நான் உம்மை விட்டு ஓட மாட்டேன்னு. நெறைய நேரங்கள்ல நம்ம கமிட்மெண்ட்ஸ், நம்ம குடுக்குற வாக்குறுதிகள் அப்படிதான் இருக்கு. நானே என்னுடைய அ எம்பிபிஎஸ் டைம்ஸ்ல நானு நெறைய மிஷன்ல வேலை பார்ப்பேன். அது இதுன்னு நெறைய சொல்லி, ஆனா நான் என்னுடைய எம்எஸ் படிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு காரியத்துல ஏற்பட்டபோது, என்னாலயே அங்க மிஷன்ல கன்டின்யூ பண்ண முடியல. அது ஒரு ஒரு 15 வருடத்துக்கு முன்பு நடந்த ஒரு காரியம். அப்பதான் உணர்ந்துகிட்டேன், இது நம்முடைய சுய பலத்திலயோ, சுய முயற்சியிலயோ நம்ம ஒரு நாள் கூட நிக்க முடியாது. அ "என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு" எப்படி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரோ, நமக்கு வேண்டிய கிருபைகள், நம்முடைய ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் இருக்க போய் தான், நம்ம ஒவ்வொரு நாளும் ஓட முடியுது. ஆண்டவருடைய பாதையில் நம்ம அவர பின்பற்ற முடியுது. இன்னும் ஆண்டவர் அப்படியாக அநேக வாலிபர்களையும், வாலிப பிள்ளைகளையும் எழுப்ப கர்த்தர் கிரியை செய்வாராக. நம்முடைய குடும்பங்களையும் எப்படி ஆக்கிலால், பிரிஸ்கிலால் போல ஒரு மனதோடே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யவும், ஹாஸ்பிட்டபிளா புது பீப்பிள இன்வைட் பண்ணவும், அவங்கள ஆண்டவருடைய சத்தியத்துக்குள்ள நடத்தவும், நம்முடைய ஹோம், ஓப்பன் ஹோம் சொல்லுவாங்கல்ல, எப்படி ஒரு திறந்த ஒரு குடும்பம், திறந்த ஒரு வீடு, புது ஆட்கள் வந்து ஆண்டவரை ரட்சிக்கப்பட்டு, ஆண்டவருக்குள்ளே வளர ஒரு ஏற்ற ஒரு குடும்பங்களா ஆண்டவர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக, கிருபை செய்வாராக.